நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு மிகவும் ஜோதிடத்தில் எதிர்பார்க்கப்படும் கிரகங்களில் ஒன்றான தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட சனியின் சுபத்துவம். நிறைய பேர் சனியை பற்றி ஒரு வித்தியாசமான கோணத்தில் விளக்கிறத நிறைய பேர் புரிந்து கொள்ள முடியாமல் ஒரு சில விமர்சனங்கள் வருகின்றன என்பதும் தெரியும். ஆக இந்த அமைப்பில் சனியுடைய மிக மிக முக்கியமான ஒரு சுபத்துவத்தன்மையை இப்போது உங்களுக்கு விளக்கப் போகிறேன். கடந்த காலங்களில் நம்ம சுக்கிரனுடைய சுபத்துவம் பாபத்துவம் அளவுக்கு வந்துவிட்டோம். ஆக இந்த அமைப்பில் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது சனியின் சுபத்துவம். சனியும் ராகுவும் பாப கிரகங்களை சுப கிரகங்கள் நமக்கு நன்மையை செய்ய விதிக்கப்பட்டவை. எத்தனை கெடுபலன்கள் தரக்கும் பலவீனமான நிலைமையில் இருந்தால் கூட மிகப்பெரிய சோதனைகளை சாதகமற்ற தன்மைகளை சுபகிரகங்கள் சுபர்கள் செய்வது இல்லை. ஆனால் பாப கிரகங்கள் நமக்கு சாதகமற்ற தன்மையை மட்டுமே தருவதற்கு விதிக்கப்பட்ட ஒன்று. பாப கிரகங்கள் நமக்கு சாதகமற்ற தன்மையை தருவதற்கு மட்டுமே விதிக்கப்பட்ட ஒரு சில அமைப்புகள். ஆக பாப கிரகங்களை புரிஞ்சுக்கிறது தான் ஜோதிடத்துடைய ஒரு மைல் கல்லுன்னு சொல்லுவேன். நான் அடிக்கடி சொல்வது எண்களில் இல்லை ஜோதிடம் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த எண்களில் இல்லை ஜோதிடம் அப்படிங்கிறத இந்த பாப கிரகங்கள் ஒரு 2012ஆம் ஆண்டு ஒரு ஆர்டிக்கிள் எழுதினேன். பாப கிரகங்கள் எப்போது நன்மையை செய்யும், சனியும் செவ்வாயும் நீச்ச நிலையில் இருக்கும் பொழுது நன்மைகளை செய்யும் என்பதற்கு உதாரணமாக ஒரு பெரிய கோடீஸ்வரருடைய ஜாதக அமைப்பை விளக்கி எழுதியிருந்தேன். அந்த மாதிரியான சில விஷயங்களில் எப்போது பாவ கிரகங்கள் நன்மையை செய்யும் அப்படிங்கிறத சில நேரங்களில் புரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு சில தன்மைகள் கண்டிப்பாக வேண்டும், புரிந்து கொள்வதற்கும் சில தன்மைகள் கண்டிப்பாக வேண்டும். ஆக சனியின் சுபத்துவம். சனி ஒரு கணிக்க சிக்கலான கிரகம். ராகு கணிப்பதற்கு இயலாத கிரகம். ஜோதிடத்தில் மிகப்பெரிய நுணுக்கங்கள், பலன் அறிவதில் மிகப்பெரிய நுணுக்கங்கள் இருக்கின்றன. வாய் பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோ அப்படின்ற மாதிரியான சொல்லிட்டு போகிற அமைப்புகள் ஜோதிடத்தில் இல்லை. எப்பொழுதுமே ஒருவர் பலன் சொல்ல வேண்டுமெனில் ஜோதிட சாஸ்திரம் தற்போது நவீனமயமாகி வருகிறதுன்றதான் உண்மை. ஜோதிட சாஸ்திரம் சமூக ஊடகங்களின் தயவினாலும் சமூக மாற்றத்தின் காரணங்களினாலும் அந்த காலத்தில் பார்த்தா ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்குள் ஒரு குறிப்பிட்ட பரம்பரையின் பிடிக்குள் ஜோதிடம் இருந்து வந்தது போக இன்றைக்கு சமூக ஊடகங்களின் தயவினாலும் சமூக மாற்றத்தின் தயவினாலும் எல்லா இனத்தவரும் ஒன்று அப்படிங்கிற தயவினாலும் மூளை இருப்பவன் புத்தி இருப்பவன் ஜோதிடத்தை கற்றுக்கொள்ள முடியும், வெளிப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு இன்றைக்கு நாம் வந்திருக்கிறோம். ஆக அந்த அமைப்பில் அன்றைக்கு விதிகளை சொல்லாமல் ஜோசியம் வாய் ஜாலக்கு இருந்தால் ஜோசியராக பழிச்சுக்கலாம். வாய் ஜாலக்கு மட்டும் இருந்தால் போதும். 4 வார்த்தை 9 கிரகத்துடைய பெயரும் 12 ராசியுடைய பெயரும் 27 நட்சத்திரங்களின் பெயரும் தெரிந்து கொண்டாலே அப்படியே அஷ்டமச்சனி ஏழச்சனி கோச்சாரத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டாலே ஜோசியராக போய்கிட்டே இருக்கலாம். ஜோசியராக சொல்லிட்டு இது நடக்காது அது நடக்காதுன்ட்டு. அப்படித்தான் இன்றைக்கு ஜோதிடம் இருக்குது. அப்படித்தான் இன்றைக்கு ஜோதிடம் இருக்கிறது. ஒரு 9 ராசி 12 வீடு 12 ராசி 9 கிரகம் 27 நட்சத்திரம் அஷ்டமச்சனி ஏழச்சனி அப்படியே சொல்லிட்டு இன்னைக்கு நடக்கும் அன்னைக்கு நடக்கும்ட்டு போயிடலாம். ஆனால் இன்று அப்படி அல்ல. இன்றைக்கு சமூக மாற்றம் மற்ற விதமான சமூக ஊடகங்களின் தயவினால் ஒரு விதியை சொல்லி அதற்குத்தான் பலன் சொல்கிற நிலைமைக்கு இப்போ நீங்கள் வந்துட்டீங்க. ஒரு இளைய தலைமுறையினர், நானே அடிக்கடி சொல்கிறேன், என்னை பார்க்க வருபவர்கள் யார்ட்டுமே ஒரு ஜோதிடர் ஒரு பலனை சொல்லுகிறார் என்றால் ஜோதிடர் சொல்லுகின்ற பலன்கள்லாம் பலிக்கணும்னு அவசியம் இல்லை. ஜோதிடர் கடவுள் அல்ல. விதிகளின்படி கணிதம் தான் ஜோதிடம். சமன்பாடுகளின்படி விதிகளின்படி இந்த கிரகம் இந்த விஷயத்தை செய்வதற்கு கொடுப்பதற்கு தலைப்பட்டிருக்கிறது என்பதை கணிக்கக்கூடிய அளவில் தான் கணிதம் தானே. ஜோதிடன் என்பவன் கணிதன். நான் சொல்றது பலிக்கும் போ அப்படின்னு ஜோசியம் கடவுள் கிடையாது. ஆக ஜோதிடம் என்பது விதிகளின்படி கணிக்கப்பட வேண்டும். அந்த காலத்தில் இந்த மாதிரியான அமைப்புகள் இல்லை. துருவ கணிதம் அப்படி இப்படின்ற சொல்லிட்டு அப்படியே போயிடுச்சு. ஒரு துருவ கணிதத்தை ஒரு ஓரமாக எழுதி வச்சுக்கிட்டு அம்மாவோட பிறந்தவங்க இத்தனை பேர், அப்பாவோட பிறந்தவங்க இத்தனை பேர், தாய்மாமனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அப்பாவுக்கு 2வது பொண்டாட்டி, அப்பா அரசாங்க உத்தியோகம் பார்க்குறாரு, அப்பா விவசாயம் பண்ணுறாரு அப்படின்ட்டு ஓரத்தில் எழுதி வச்சுக்கிட்டு ஒரு நம்பிக்கை வர வேண்டும் என்பதற்காக சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு ஒரு சால்ஜாப்பையும் சொல்லிக்கிட்டு அதுக்கு மேலே கோச்சாரத்தையும் அதையும் வச்சு உப்பேத்தின ஜோதிடம் போக இன்றைக்கு கணிதங்களின் அடிப்படையில் சமன்பாடுகளின் அடிப்படையில் மிக நுண்ணியமான சில விஷயங்களை விளக்கி சொல்ல வேண்டிய அவசியம் வந்துவிட்டது. ஆகவே எந்த ஒரு ஜோதிடரும் இப்போது வர்றவங்களுக்கு
பலன் சொல்லுகிறோம் என்றால் எந்த விதியின்படி பலன் சொல்லுகிறோம் அப்படிங்கிறத விட நான் அப்படி தான் சொல்கிறேன். இந்த கிரகம் இந்த இடத்தில் இருந்தால் இப்படி இருப்பதனால உனக்கு இப்போது திருமணம் நடக்கும், இப்போது இந்த சம்பவம் நடந்ததற்கு இந்த காரணத்தை, இதைகளை எல்லாம் ஒரு கனெக்டில் கொண்டு வர வேண்டிய கிரகம் சனியர் ஆகும். எப்பொழுதுமே உங்களிடமிருந்து உங்களுக்கு கிடைக்க இருப்பதை தட்டி பறிக்கக்கூடிய கிரகங்கள் 2 2, மூன்றாவதாக செவ்வாய். சனி ராகு, மூன்றாவதாக செவ்வாய். அந்த மாதிரி ஒரு மிக மிக நுணுக்கமாக கணிக்க வேண்டிய கிரகம் சனி. காலம் காலமாக சனியை பற்றி தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. இதை நான் தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சனியை பற்றி புரிந்து கொண்டு இப்பொழுது சமூக ஊடகங்களில், ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில் பேசுகிறது எழுதுறது சில இது என்னுடைய கருத்துக்கள் புரிந்து கொள்ளப்பட்டு நீங்கள் எழுதுறீங்க அப்படின்றதையும் பார்த்து நான் பெருமைப்படுறேன். உண்மையிலேயே நிறைய பேருடைய கட்டுரைகள் என்னுடைய சாயல்லையே வருது. ஆதி மூலகர்த்தா அப்படிங்கிற நிலைமையிலையும் ஜோதிட எனும் தேவரகசியம் என்கின்ற ஒரு நூலில் உண்மைகளை போட்டு அப்படியே பட்டு 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 பட்டுன்னு எனக்கு தெரிய வந்த உண்மைகளை போட்டு உடைச்சிருக்கிறேன்ற முறையில் சில நேரங்களில் இப்போ ஜோதிடம் தேவரகசியம் கட்டுரையெல்லாம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. வேத ஜோதிடத்தின் அந்த ஆங்கில நூல் வந்தவுடனே வேதிக் அஸ்ட்ராலஜியில் இன்னொரு தமிழை தாண்டிய மொழிகளையும் கூட சில விதமான ஒரு மாற்றங்கள் ஏற்படும். ஆகவே சனியை நேர்பட புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். சனி எப்பொழுதுமே துன்பத்தை துக்கத்தை மட்டுமே தருவதற்கு காரணமானவர். ஆதிபத்தியம் என்னவோ அந்த ஆதிபத்தியமோ காரகம் கெட்ட காரகம் தான். சனியின் காரகம் கடுமையான கெட்ட காரகம். சனி எப்போது நன்மைகளை செய்வார்? தன்னுடைய தீய கதிர்கள் வடிகட்டப்பட்டு அதன் பிறகு குரு சுக்கிர தொடர்பால் சுபத்துவப்படுத்தப்பட்டது பிறகுதான் அவர் நன்மைகளை செய்வார். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. எந்த ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம். சனி உச்சமான அரசன் கிரசன் பேரரசன் கிரசன் அதெல்லாம் பொய், சும்மா. அதெல்லாம் கதைக்கு உதவாத கதைகள், கதைக்கு உதவாத கவைக்கு உதவாத கதைகள். இந்த கதையை நினச்சிக்கிட்டே இருந்தால் அதுக்கு அந்த கதையை பேசிக்கிட்டே இருந்தால் அப்புறம் ஜோசியத்தை உண்மையான ஜோசியம் அறியாமல் போய்விட வேண்டியதுதான். சனியின் காரகத்துவங்களை பற்றி நிறைய பேசியாச்சு, சனியை பற்றி நிறைய பேசியாச்சு. இங்கே நம்முடைய பிரீமியம் வீடியோவில் மிக மிக முக்கியமாக சனி எப்படிப்பட்ட தன்மை, சனிக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைமே எடுத்துக்கணும். ஏன்னா உங்கள் ஜாதகம் யோக ஜாதகம் கட்டுரைகளில் கூட சனியை பற்றியும் ராகுவை பற்றியும் தான் அதிகமாக, சனியை பற்றி தான் அதிகமாக எடுத்துக்கிட்டு இருக்கிற, அதிகமான சில விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். ஏன்னா சனியும் ராகுவும் தான் தடுப்பாங்க. அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும். ஒளி கிரகங்களான சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரங்களாக அல்லது தங்களுக்குள் கேந்திரங்களாகவும் லக்ன கேந்திரங்களாகவும் இருப்பது உயர்நிலை ஜாதகம். அதனை அடுத்து குருவும் சுக்கிரனும் கெடவே கூடாது. அதனை அடுத்து சனியும் ராகுவும் பலவீனமாக இருக்க வேண்டும். பாவத்துவமாக இருக்கக்கூடாது, பலவீனமாக இருக்க வேண்டும். சனியும் ராகுவும் இதில் லக்னாதிபதி நல்லா இருக்கணும் அப்படின்னு வந்துருச்சுன்னா அங்கே லக்னாதிபதியே சனியாக வந்துட்டாரு. பலவீனமாகி பின்னர் நேர்வலு அடையாமல் பின்னர் மறைமுகமான வலு அடைய வேண்டும். இந்த மாதிரியான ஜாதகங்கள்லாம் பாருங்கள். ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை பார்த்து விட்டு தான் அந்த விதிகளை சொல்லியிருக்கிறேன். நான் மறுபடியும் சொல்கிறத மாதிரி காலம் கடந்து இன்னும் போக போகத்தான் அந்த விதிகள் உண்மை என்பது உணரப்படும். 10 வருஷமாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த 10 வருஷத்துலேயே ஒரு 10% 20% பேர் அப்படியே வந்துட்டீங்க. இன்னும் வருவதற்கு இல்லாத அடுத்து வருகின்ற தலைமுறை உறுதியாக என்னுடைய சுபத்துவ பாபத்துவ அடிப்படை வெகு சக்ஸஸ்ஃபுல்லாக கரெக்டாக இருக்கிறத பார்த்து இந்த இதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. வேத ஜோதிடத்தின் கடைசி படிக்கட்டு சுபத்துவம் பாபத்துவமாக இருக்கும். தற்போது சுபத்துவத்தை பார்க்கலாம். சரி, சனியின் சுபத்துவம். சனியின் சுபத்துவம் அப்படிங்கிறது என்ன? சனி பாவகிரகம். அவர் நேர்வழி அடையக்கூடாது. உச்சம் ஆட்சி போன்றவைகளை அவர் அடையக்கூடாது. நிறைய எழுதிட்டேன், இதுலேயும் மறுபடியும் சொல்ல வேண்டாம். பாவகிரகங்களில் சுபத்துவத்தை 2 விதமாக பிரிண்டிங் மீடியாவில் கட்டுரைகளில் சொல்லியிருக்கிறேன். அதை இங்கே பதிவு பண்ணுறேன். ஏற்கனவே செவ்வாயில் கூட சொல்லியிருப்பேன். அப்போ இந்த நிலைமையில் சனி செவ்வாய் இந்த 2 பாவகிரகங்களும், சனி செவ்வாய் இந்த 2 பாவகிரகங்களும் ஒரு விதமான தன்மை அடிப்படையில் பாவக்கிரகங்கள் எப்போதுமே நான் அறிந்த வரையில் என்னுடைய ஜாதக ஆய்வின் விளைவில் பாவக்கிரகங்கள் தனக்கு அருகில் இருக்கின்ற சுபகிரகங்களால் சுபத்துவப்படுத்தப்படுகின்றன அப்படிங்கிறத நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். செவ்வாய்க்கு அருகில் இருக்கின்ற குருவுக்கு நிகரான, செவ்வாய்க்கு மிக அருகில் இருக்கின்ற குருவுக்கு நிகரான, நான் ஒரு ஜாதகத்தில் 2 குருன்னு சொல்லுவேன், பௌர்ணமி சந்திரனை. நல்லா புரிஞ்சுக்கணும் சுபத்துவ தத்துவத்தை. இந்த சுபத்துவத்தில் தான் கொஞ்சம் குழம்புறீங்க. அதற்காகத்தான் இவ்வளவு விளக்கமான விரிவான சில வீடியோக்களை போடுறோம்.
பிரீமியம் வீடியோக்கள். பாபகிரகமான முக்கால் பாபகிரகமான செவ்வாய் தனக்கு மிகவும் அருகில் இருக்கின்ற ஒரு 8 அல்லது 10 கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்ற நிலவு சந்திரன், பௌர்ணமி சந்திரன், அதாவது குருவுக்கு நிகரான சந்திரனால் அதிகமாக சுபத்துவப்படுத்தப்படுவார். அதற்கு அப்புறம் 140 கோடி மைல்களுக்கு அப்பால் தான் குரு இருக்கிறார். ஆக குருவால் அவர் சுபத்துவப்படுத்துவதை விட செவ்வாய் சந்திரனால் சுபத்துவப்படுத்தப்படுவது அதிகமாக இருக்கும். நம்பர் 1. நம்பர் 2, சனி தூர இருக்கின்ற ஒரு கிரகம். சனிக்கு மிக அருகில் இருக்கின்ற இயற்கை சுவர் குரு. அப்ப இரண்டாவது, அதாவது முழுமையான பாவகிரகமான சனி தனக்கு மிக அருகில் இருக்கின்ற, எப்பொழுதுமே பாவகிரகம் தனக்கு மிக அருகில் இருக்கின்ற சுபகிரகத்தால் சுபத்துவப்படுத்தப்படும். இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போறோம். அப்ப சந்திரன் சனியை சுபத்துவப்படுத்துவதை விட, சுக்கிரன் சனியை சுபத்துவப்படுத்துவதை விட தனக்கு மிக அருகில் இருக்கின்ற அளவில் பெரிய, சனியை போலவே அளவில் பெரிய, சுக்கிரன் சின்னது, சந்திரன் சின்னது, சந்திரனின் அளவிற்கு ஏற்றாற் போல நேர் அளவு ஓரளவுக்கு உள்ளது செவ்வாய். சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது அளவுகளில். ஆகவே தூரம், அளவு அமைப்புகளை வச்சு தான் சுபத்துவ தன்மையை நீங்க புரிஞ்சுக்கணும். சனி சுக்கிரனோடு சேர்வது, சுக்கிரனோடு இணைவது, சுக்கிரனால் பார்க்கப்படுவதை விட அருகில் இருக்கும் மிகப்பெரிய கிரகமான, தன்னை போலவே மிகப்பெரிய கிரகமான இவரால் தான், குருவால் தான் அதிகமாக சுபத்துவப்படுத்தப்படுவார். சரி, இப்போது நான் சொன்னதை கனெக்ட் பண்ணி பாருங்க. சனி நேர்வழி இழக்கக்கூடாது, நேர்வழி அடையக்கூடாது. ஆட்சி உச்சம் போன்றவைகளை சனி அடையக்கூடாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஆட்சி உச்சம் போன்றவைகளை சனி அடையக்கூடாது. அப்படி அடைவது நல்லதல்ல. அப்படி அடைஞ்சா அதுக்கு ரெமடி சுபத்துவம் தான். அப்ப சனி நேர்வலுவை இழந்திருக்கும் பொழுது, நேர்வலு என்பது என்ன? நீச்சம் அல்லது உச்சமாகி 6-8-12 மறைதல். இந்த மாதிரியான நேர்வலு இழந்திருக்கும் பொழுது, சனி நீச்சமாக இருக்கும் பொழுது எப்போது கூடுதல் சுபத்துவத்தோடு இருக்கிறாரோ அப்போது மிகப்பெரிய யோகத்தை அவர் தருவார். இது சனியின் சுபத்துவத்தில் மிகப்பெரிய உண்மை. ஆனா இதுல ஒரு குறை, ஆதிபத்திய கெடுதல்களை செய்வார். ஆதிபத்திய கெடுதல்களை அவர் செய்வார். ஒரு கிரகம் அது எந்த வீட்டிற்கு அதிபதியோ அந்த வீட்டின் தன்மைகளை, ஆதிபத்தியம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வீட்டின் தன்மைகளையும் தன்னுடைய தன்மைகளையும் கொடுப்பதற்கு விதிக்கப்பட்டது ஒரு கிரகம். சனி 2 வீடுகளுக்கு அதிபதியாகுவார். உதாரணமாக மிதுன லக்னத்திற்கு 8-9 ஆவார், ரிஷப லக்னத்திற்கு 9-10 கூடியவராகுவார், கன்னிக்கு 5-6 கூடியவராக வருவார், கடகத்திற்கு 7-8 கூடியவராக ஆவார். அப்ப ஒரு கிரகம் நீச்சத்தை அடைந்தால், பலவீனம் அடைந்தால் அந்த கிரகம் தன்னுடைய வீடுகளின் ஆதிபத்தியத்தை அந்த மனிதருக்கு தர இயலாத நிலையில் வருகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இது ஆதிபத்தியம். அதே நேரத்தில் தன்னுடைய காரகத்தன்மையை அது தருகின்ற அமைப்புல, அது எத்தனை சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளுக்கு ஏற்பதை போல நீச்சத்தோட மைனஸ் ஆதிபத்தியத்தை கொடுக்காது. அதன் பிறகு ஆதிபத்தியத்தையும் காரகத்தையும், காரகத்தோன்றது அதனுடைய வழியில தான் கொடுக்கும். என்ன, அதுக்கு தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்ககிட்ட என்ன இருக்கோ அதைத்தான் நீங்க கொடுக்க முடியும். காலையில 6 மணிக்கு நான் அம்மா தாயே இதெல்லாம் பசிக்குது சாப்பாடு கொடுன்னு கேட்குறேன். காலையில் 6 மணிக்கு உங்களுக்கு நேற்று வைத்த சாதத்துடைய மீந்து போன சில விஷயங்கள் தான் உங்ககிட்ட இருக்கும். அதைத்தான் நீங்கள் கொடுக்க முடியும். இல்லைம்மா நாம் இதெல்லாம் சாப்பிட்டு பழக்கம் இல்லை, எனக்கு பிரியாணி கொடுமானா உங்களால் கொடுக்க முடியாது. 6 மணிக்கு என்னடா பிரியாணின்னு தூக்கி போட்டு சாத்தி வெளியே அனுப்புவீங்க. அதை போலத்தான் என்ன கொடுப்பதற்கு காரகத்துவம் என்கின்ற வகையில் கிரகங்கள் விதிக்கப்பட்டதோ அதை கொடுக்கும். ஆதிபத்தியத்தையும் கொடுக்க இயலாது, நீச்சனான காரகத்துவத்தையும் தன்னுடைய முழுமையான அமைப்பில் கொடுக்க இயலாது. அப்ப அந்த நீச்சனான கிரகம் சுபத்துவம் அடையும் பொழுது ஆதிபத்தியத்தை தர இயலாத அதே நிலை நீடித்து காரகத்துவங்களை சுபத்துவமாக கொடுக்கின்ற நிலைமை வருது. கொஞ்சம் தலை சுத்தம் சனி விஷயத்தில் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த நீச்சனான கிரகம், நேர்வலு இழந்த கிரகம், ஆதிபத்தியத்தை முற்றிலும் தர இயலாத ஒரு நிலையையும் அடைந்து அதன் பிறகு சுபத்துவம் அடைந்ததால் காரகத்துவத்தை சுபமாக தரக்கூடிய ஒரு நிலைமையை அடையுது. அதாங்க உண்மை.
இந்த அமைப்பை புரிஞ்சுக்கிட்டு இப்போது நான் கட்டம் வருகிறது சனியின் முதன்மை சுபத்துவம். சற்று கான்ட்ரவர்ஷியலான சப்ஜெக்ட், புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா புரிஞ்சுக்க முடியும். சனியை புரிந்து கொண்டால், அதனை அடுத்த இறுதி நிலை அமைப்பாக ராகுவை புரிந்து கொண்டால் ஜோதிடம் உங்களுக்கு பிடிபட்டு விட்டது என்று அர்த்தம். ஆகவே இங்கே சனியின் முதன் நிலை சுபத்துவம், இங்கே சனியை போட்டிருக்கிறேன், கட்டம் வந்து விட்டது. சனியின் சுபத்துவம் 1, அதாவது சனி நீச்சம் அடைந்திருக்கிறார். சனி நீச்சம் அடைந்திருக்கிறார், இந்த பக்கமும் அந்த பக்கமும் சூரியன் இருக்கிறார். அதாவது இந்த பக்கமோ அந்த பக்கமோ இருக்கிறார். அதாவது மீனத்தில் சூரியன் இருந்தால் பங்குனி மாதம் பிறந்திருக்கிறார் என்ற அர்த்தம். அப்படியே மிதுனத்தில் சூரியன் இருக்கிறார் என்றால் ஆனி மாதம் பிறந்திருக்கிறார் என்ற அர்த்தம். இந்த பக்கத்தில் சனியை போட்டிருக்கிறேன். இந்த சனியை 2 நிலைகளிலிருந்து குரு பார்க்கிறார். அதாவது குரு சிம்மத்திலிருந்தும் பார்க்கிறார், அவருடைய மூல திரிகோண வீடான தனுசிலிருந்தும் பார்க்கிறார். இரண்டுமே வலிமையான வீடுகள் அவருக்கு. முதல்ல மூல திரிகோணம், அதுதான் வலிமை. 2வது தான் அதிநட்பு வீடு. ஆக முதல் 2 நிலைகளையும் இங்கே காட்டியிருக்கிறேன். சனி முழுக்க நீச்சமாக இருக்கிறார். இதில் 2 விஷயங்கள் சூட்சுமமாக ஒளிந்திருக்கின்றன. அந்த விஷயத்தையும் சொல்லிடுறேன். 1, சனி குரு இணைவதை விட பார்ப்பதால் ஒரு கிரகத்தை அதிகம் சுகத்துவப்படுத்துவார். ஃபர்ஸ்ட் ஒன். இங்கே நான் இணைவை காட்டவில்லை, அடுத்த நிலைமையில தான் காட்டப்படுறேன். குரு ஒரு கிரகத்தோடு இணைவதை விட பார்ப்பதால் அதிக சுகத்துவப்படுத்துவார். பார்க்கும் குருவிற்கு வலிமை இருக்க வேண்டும். பார்க்கும் குரு வலிய அமைப்பில் இருக்க வேண்டும், பங்கம் அடைந்திருக்கூடாது. குரு ராகுவோடோ வேறு விதமான அமைப்போட அமாவாசை சந்திரனோடோ பங்கப்பட்டிருக்கு, அவருடைய ஒளித்திறன் குறைந்திருக்கக்கூடாது. நம்பர் 1. இந்த தெரிகின்ற கட்டத்தில் பார்வையை மட்டுமே கொடுத்திருக்கிறேன். 2வதாக சனிக்கு இந்த புறமும் அந்த புறமும் சூரியனை போட்டிருப்பதன் காரணம் சனி இங்கே வக்ரம் அடையவில்லை அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக. அதாவது சூரியன் எப்பொழுது பஞ்சபூத கிரகங்கள்ல சனி குரு செவ்வாய் இந்த 3 கிரகங்களும் சூரியனுக்கு 5ஆம் இடத்திலிருந்து வக்ரம் ஆரம்பமாகி 6, 7, 8இல் முழுமையாக வக்ரத்தை அடைந்து 9ஆம் இடத்தில் வக்ரகதி விலக ஆரம்பிக்கும். இது ஒரு டிகிரி கணக்கு. ஏற்கனவே இதை பற்றின பிரீமியம் வீடியோக்கெல்லாம் போட்டிருக்கிறோம், அதை போய் பழைய வீடியோக்களை பாருங்க. அப்ப இங்கே சனிக்கு 12இல் சூரியனையும் சனிக்கு 3இல் உதாரணத்திற்காக போட்டிருப்பதன் காரணம் சனி வக்ர நிலையில் இல்லை அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக. ஒரு மறைமுகமான தன்மையோடு சனி வக்ர நிலைமையை அடைந்து விட்டால் நீச்சத்தை தாண்டி அவர் வேறொரு வகையில் இயல்புக்கு மாறான உச்சம்னு நான் சொல்றதில்லை, ஆனா உச்சத்தை போன்ற நீச்சத்திற்கு நேரெதிர் நிலையான பலமிழந்த நிலையை விட பலமான நிலையை அடைந்து விடுகிறார் என்பதனால இங்கே சனி நீச்சமடையல, நீச்சமடைந்திருக்கிறார், வக்கரமடையலன்னு காட்டுறதுக்காக சூரியனை இந்த பக்கம் அந்த பக்கம் போடுகிறேன். ஆக சனியின் முதல் நிலை சுபத்துவம் குருவோடு இணைவதை விட குருவினால் பார்க்கப்படுவது வலுத்த குருவினால் பார்க்கப்படுவது, தான் இயல்பான நேர்வலுவை இழந்திருப்பது. பின்னால் இங்க நேர்வலு இழந்துட்டார். மறைமுகமாக எப்படி வலுவாகணும்? ஸ்தான பலத்தை இழந்திருக்கிறார். இதனை அடுத்த திக்பலத்திற்கு அருகில் அவர் இருக்க வேண்டும். விருச்சிக லக்னமாக இருந்தால் 6ஆம் இடத்துல திக்பலத்துக்கு பக்கத்தில் இருப்பார். கன்னியா லக்னமாக இருந்தால் 8ஆம் இடத்துல திக்பலத்துக்கு பக்கத்தில் இருப்பார். துலா லக்னமாக இருந்தால் திக்பலமாகவே இருப்பார். அப்ப கன்னி, விருச்சிகம், துலாம் இந்த 3 லக்னத்திற்கு திக்பலத்திற்கு அருகில் இருக்கிறார். வர்க்கோத்தமமாக இருக்கலாம். வர்க்கோத்தமமாக இருந்தால் நீச்ச வர்க்கோத்தமம் என்பது ஆட்சி நிலைக்கு சமமான ஒரு அமைப்பாக சொல்லப்படுகின்ற ஒன்று. ஆக வர்க்கோத்தமமாக இருக்கலாம். இந்த மாதிரி மறைமுகமாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள். சனி இப்போது காட்டப்பட்டிருக்கின்ற இந்த கட்டத்தின் அமைப்பில் நேரடி வலுவை, நேர்வலு என்று சொல்லப்படுகின்ற ஸ்தான பலத்தை இழந்திருக்கிறார். வர்க்கோத்தமம் அடைந்திருக்கலாம், லக்னத்திற்கு ஏற்றார் போல திக்பலம் அடைந்திருக்கிறார், வேறு விதமான நிலைகளை பார்த்திருக்கலாம். அந்த சனியை எத்தனை டிகிரிக்குள் அவர் பார்க்கிறார் அப்படிங்கிறத வச்சு 9ஆம் பார்வையாக சிம்மத்திலிருந்து பார்ப்பார், 5ஆம் பார்வையாக இதிலிருந்து பார்ப்பார். என்ன ஏன் இது 2 மட்டும் 7ஆம் பார்வையாக ஏன் இப்போ காட்டலை அப்படின்னா, 7ஆம் பார்வை வாங்குகின்ற அவர் இதில் சுக்கிரனோட வீட்டிலேருந்து பார்ப்பார். அது ஒரு பகை நிலை வீடு. தன்னுடைய ஏதாவது ஒரு வீட்டுக்கு 8ஆம் வீட்டிலேருந்து 6ஆம் வீட்டிலேருந்து சுக்கிரனுடைய வீட்டில் குரு உட்கார்னாலே தன்னுடைய வீட்டிற்கு ஏதாவது ஒரு வீட்டுக்கு 6லையும் ஏதாவது ஒரு வீட்டுக்கு 8லையும் மறைவார். அப்போ தன் வீட்டிற்கு தானே மறைகின்ற கிரகம் சற்று ஒளி பலவீனப்படுகிறது என்று அர்த்தம். அதனால தான் இந்த 7ஆம் பார்வையை நான் காட்டலை. ஆகவே
சனியின் முதன்மை சுபத்துவம் என்பதை இப்போது நீங்கள் காட்டப்பட்டிருக்கின்ற ஒரு விதமாக சனி நேர்வழி இழந்திருக்க வேண்டும். அந்த நேர்வழி இழந்ததற்கு பிறகு பின் வழியாக வேறு விதத்தில் அவர் அடைஞ்சிருக்கணும். பின் வழியாக வேறு விதத்தில் அவர் பலம் பெற்றிருக்க வேண்டும். நேரடியாக குருவின் பார்வையில் இருக்க வேண்டும். இங்கே கூடுதலாக வேற எந்த அமைப்பிலும் இருக்கலாம். அப்போ இங்கே நான் சொல்வதை போல இந்த சனியின் சுபத்துவம் என்பதை மிக தெளிவாக எப்போது புரிந்து கொள்கிறீர்களோ அப்போது பலன் அறிவதில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய அமைப்புகளும் உங்களுக்கு ஏற்படும். இதனை அடுத்து தான் நீங்கள் சார அமைப்புகளுக்கு உள்ள போகணும். ஆக சனியின் முதன்மை சுபத்துவம் என்பது சனி பலவீனமாகி அதன் பிறகு குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய மிக நல்ல நிலை. இதை புரிஞ்சுக்கங்க. அடுத்த வீடியோவில் நான் சனியின் 2வது நிலை சுபத்துவம் எப்படிப்பட்ட தன்மை அப்படிங்கிறத பார்ப்போம். சனியை பற்றிய சில வீடியோக்கள் கொஞ்சம் அதிகமாகத்தான் போகும். ஏன்னா அதை கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு மனசில் ஏற்றிக்கிறதுக்கு கொஞ்சம் இதுன்றதுனால சனியை குரு வலுத்த குரு பார்ப்பது, சனி தன்னுடைய இயல்பான நேர்வழிவை இழந்திருப்பது, இதுதான் சனியின் முதன்மை சுபத்துவம். உலகில் மிகப்பெரிய அளவில் சனியினால் பொருள் சம்பாதித்தவர்கள், சனியினால் கோடிக்கணக்கில் ஏதேனும் ஒரு சனி தசை வரணும், இந்த மாதிரி அமைப்பில் சனி வரணும். சனியின் காரகத்துவங்களில் பொருளை சம்பாதித்தவர்கள். சனியின் காரகத்துவங்கள்னா என்ன? பெட்ரோல், இரும்பு, கிரஷர் என்று சொல்லப்படக்கூடிய கற்கள், கருங்கற்கள், கிரானைட்டு, கருங்கற்கள், இதெல்லாம் இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? சனி நீர் ராசியில் இருக்கிறாரா, நில ராசியில் இருக்கிறாரா? ஜீவனாதிபதி நீர் ராசியா, நில ராசியா? ஜீவனாதிபதி நீர் ராசியில் இருக்கிறாரா, நில ராசியில் இருக்கிறாரா? ஜீவனத்தன்மை எப்போது இருக்கிறது? நிலத்தன்மையில் ஜீவனாதிபதியோடு சனி இணைந்திருக்கும் பொழுது, ஜீவனாதிபதியே நிலத்தன்மை கொண்ட அமைப்புகளோடு இருக்கும்போது, ஜீவனாதிபதி நீர்த்தன்மை கொண்ட, இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். குடிக்கக்கூடாத கிரகங்கள், சொல்ல கூச்சப்படுகின்ற தொழில்கள், பாத்ரூம் டாய்லெட் விஷயங்கள், அதை விட மிக மிக முக்கியமாக இப்போது நான் சொன்னதை போல கிரானைட்டு கற்கள், கருப்பு நிற கற்கள், சவப்பெட்டிக்கு வைக்கின்ற கடப்பா கற்கள்னு சொல்லுவோம் இல்லையா, கிரானைட்டு, இது எல்லாமே சனியோடது. இரும்புகள், குப்பைகள், வேஸ்ட்டுகள் எல்லாமே சனியோடது. அதனுடைய அமைப்புகளில் பெரும் பொருள் சம்பாதித்தவர்கள் அனைவரையுமே பார்த்தீர்களே. ஆனால் நான் சொல்லுகின்ற இந்த சுபத்துவ சூட்சும பாவத்துவ விதி மிகவும் தெளிவாக பொருந்தியிருக்கும். பட்டுன்னு உங்களுக்கு என்ன தொழில்னு சொல்லிடலாம். ஆகவே அடுத்த வீடியோவில் சனியின் சுபத்துவம் 2வது அமைப்பை பார்க்கலாம். வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.